உறுதிப்படுத்துறோம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. விபரீத ராஜயோகம் எப்பொழுது உருவாகும்? 6ஆம் மனையான சிம்மமனை, 8ஆம் மனையான துலாமனை, 12ஆம் மனையான கும்பமனை. இந்த 3 மனைகள் தான் விபரீத ராஜயோகத்தை நிகழ்த்தக்கூடிய மனைகள். இதனுடைய அதிபதிகளான 6ஆம் அதிபதியான சூரியன், 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சனி பகவான். இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப சூரியன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களில் ஏதேனும் 2 கிரகங்களோ அல்லது 3 கிரகமோ இணைந்தோ பார்வை பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ இருந்தா 6, 8, 12ஆம் இடங்களோட இது விபரீத ராஜயோகம். இந்த 6, 8, 12ஆம் இடங்களோட இணைந்து பரிவர்த்தனை பெற்று பார்வை பெற்ற நிலையில இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகத்தின் வெளிப்பாடாய் மீன லக்னக்காரரை எங்கோ சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுத்துரும். தசைகள் வரும்போது பெரும் புகழை கொடுத்துரும், பெரும் பணத்தை கொடுத்து விடும். கற்பனையிலும் என்னாதான் அந்த உயரிய நிலையை கொடுத்துரும். ஆனா இந்த விபரீத ராஜயோகம் எப்படி நடந்தா சிறப்பு? விபரீத பணம் கிடைச்சிருது, பொருள் கிடைச்சிருது, புகழ் கிடைச்சிருது, அது நிலைத்து இருக்க வேண்டும். கிடைத்த பிறகும் அந்த லைஃப் ஸ்டைல ஜாதகர் அனுபவிக்கிறோம். அதற்கு எப்படி இருக்கணும்னா, மீனத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடாது. சூரியனோ சனியோ வலுத்து நிகழ்ந்ததுன்னா ஓகே. ஆனா சுக்கிரன் வலுத்து இந்த விபரீத ராஜயோகம் நடக்குதுன்னா சுக்கிரனுக்கு தான் ஸ்தான பலம், சனி சூரியன் இழந்திருக்கிறாங்கன்னா இங்க பிரச்சனை. இங்கு ஜாதகருக்கு விபரீத ராஜயோகத்தை முழுவதுமா அனுபவிக்க முடியறதில்லன்றத உறுதிப்படுத்துறோம். சிரமங்கள் இருக்கு. அப்ப சுக்கிரன் வலுக்காம இந்த சூரிய சனி வலுத்து விபரீத ராஜயோகம் நடந்தா மீன லக்னக்காரர ஒரு மிகப்பெரிய இடத்தில் கொண்டு போய் அமரச் செய்கிறது. கடைநிலையிலே இருந்தாலும் அவர்